கிறிஸ்துவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துவுக்களாக அன்பை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்த நாளுக்காக நன்றியோடு சோதரிக்கிறேன். வேத தியானத்துக்கென்று மத்தேயு 27 அதிகாரம் 52-53. 52 கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இந்த சம்பவம் எப்படி, அது உண்மையா நடந்துருச்சா? இப்போ ஒரு லாஜிக்கா சிந்திக்கணும்னா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுகிறார். அன்னைக்கு உயிர்த்தெழுதான் ஒரு விஷயம், லாஜிக்காவே அவர் நிறைய உயிர்த்தெழுவணும். ஆனா இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மரணத்துல உயிர்த்தெழுந்த மாதிரி இருக்கு. இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? நடந்திருக்குமா, நடந்திருக்காதா? உங்களுடைய கருத்து என்ன? சிலர் என்ன கருத்து சொல்றாங்கன்னா, வேத மாணவர்கள்ல சிலர் உயிர்த்தெழுந்திருக்காங்கன்னு சொல்றாங்க, சிலர் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அதோட ஒருத்தர் இருக்குன்னா அதுக்கு எனக்கு ப்ரூஃபை காமிக்கணும், இல்லைன்னாலும் ப்ரூஃபை காட்டணும். சரியா? அதுதான் இது உண்மை தன்மையோட காரியமா இருக்குன்னு பார்க்கணும். நீங்க இந்த வசனத்தை நீங்க கண்காண்டத்திலையும் பார்த்தாலுமே என்னதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுந்து நடந்த மாதிரிதான் இருக்கும். நீங்க எந்த வெர்ஷன்ல போய் பார்த்தாலும் இந்த சம்பவம் நடந்த மாதிரிதான் இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா யோகா விட்னஸோட பைபிள் இருக்கு, தனியா ஒரு பைபிள் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆசிக்காரங்க திருவிவிலின்னு சொல்லி ஒரு பைபிள் போட்டிருக்காங்க. இந்த 2 விஷயத்துல நான் படிக்கேன். சரியா? அது JW வெர்ஷன் இருக்கு, அதாவது யோகா விட்னஸ் தனி பைபிள் இருக்கு. அந்த பைபிள்ல மொழியாக்கத்துல நான் படிக்கேன். மத்தேயு 27 அதிகாரம் 52-53 வசனத்தை படிக்கேன். கல்லறைகள் திறந்து கொண்டன, இறந்து போன பரிசுத்தவான்களுடைய சடலங்கள் பல வெளியே வந்து விழுந்தன. பலர் அவற்றை பார்த்தார்கள். அவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்ட பின்பு கல்லறை தோட்டத்தில் இருந்து வந்த ஆட்கள் பரிசுத்த நகரத்துக்குள் போனார்கள். இது என்ன போட்டிருக்குன்னா, அதாவது அங்க ஒரு உயிர்த்தெழுந்த நடந்த மாதிரியும் அத மக்கள் பார்த்த மாதிரியும் அவங்க பரிசுத்த நகரத்துக்கு போன மாதிரி எனக்கு பாத்தீங்கன்னா யோகா விட்னஸ்ல அவங்க பைபிள்ல அவங்க சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இதுல பாத்தீங்கன்னா அநேக வேதமானது இந்த கிராஸ் செக் பண்ணுவாங்கல்ல, பைபிள கிராஸ் செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த பைபிள தான் கிராஸ் செக் பண்ணுவாங்க, கரெக்டா இருக்கா மொழி இருப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஏன்னா யோகா விட்னஸ்ல இருந்தா வேதமானது பிரிந்தாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஒரு இதுல இருக்கு. அதனால இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த திருவிழத்தை காட்டிலும் யெகோவா விட்னஸோட பைபிள் கொஞ்சம் அக்யூரேட்டா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் நம்ம படிச்ச அந்த விஷயத்த நம்ம படிச்சிருக்கோம். சரியா? அதே திருவிழா வச்சிருக்கீங்களா? இல்ல, நானே படிக்கேன். கல்லறைகளும் திறந்தன, கல்லறைகள் அனைத்தும் திறந்தன. தேவனுடைய மனிதர்கள் பலர் மீண்டும் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார்கள். கல்லறையில் இருந்து எழுந்த அவர்கள் இயேசுவின் மரணத்தில் இருந்து உயிர்த்தெழுந்த பின்பு பரிசுத்த நகரத்துக்கும் சொல்லப்பட்ட இடத்துல பக்கத்துல எருசலேம் சொல்லி பிராக்கெட்ல போட்டிருக்கு. அந்த பரிசுத்த நகரம் என்னன்னா எருசலேமுக்கும் சென்றதை மக்கள் பலரும் கண்டார்கள். படிச்சீங்களா? அப்போ இப்ப திருவிழத்துல என்னதான் போட்டிருக்கு பாத்தீங்கன்னா, கல்லறையிலிருந்து எழுந்து இயேசுவின் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்க, வந்தாங்கன்னு சொல்லி இதுல போட்டிருக்கு. சரி, இப்படி இருந்ததுன்னா பவுல் ஒரு இடத்துல சொல்றாங்க, உயிர்த்தெழுதலை குறித்து என்ன நீங்க இப்படி இருக்கீங்க, அதாவது உயிர்த்தெழுதல் இல்லைன்னா நாங்க கிறிஸ்துவின் மரணத்தையும் அந்த உயிர்த்தெழுதலையும் நாங்க போதிக்கிறதே வேஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்ற இடத்துல கண்டிப்பா இப்படி ஒண்ணு நடந்திருந்ததுன்னா பவுல் அதை குறிப்பிட்டிருப்பார்ல. இந்த மாதிரி கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல்ல நிறைய பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்தாங்க, அவங்க நகரத்தை போய் பார்த்தாங்க, எல்லாருக்கும் காணப்பட்டாங்க, அதுக்கு நாங்களும் சாட்சியா இருந்தாங்க. அவரே சொல்ல வேண்டிய தெரியல, மக்களே பார்த்துட்டாங்கல்ல. இல்ல, இவங்க என்ன போட்டிருக்குன்னா, செத்த மனிதர்களை எனக்கு ஊருக்குள்ள போய் காட்சி கொடுத்தான்னு இருக்கு. அப்படி நம்ம அப்படி இந்த டைரக்டாவே நம்ம எடுத்துக்கொண்டாலுங்க கண்டிப்பா பவுல் சொல்லியிருப்பாரு. சொல்றேன்.
அதை குறிச்சுதான் சொல்றாரு. மரணம் நீங்க சொல்றீங்களா மேற்கோள் காட்டி சொல்லிருப்பான்னு சொல்றீங்களா, அந்த மேற்கோளி காட்டுறதுக்கு வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா லாசருவை எழுப்பினார்ல, நம்ப மாட்டேன்றாங்க. அப்படி நம்பலன்னா உயிர்த்தெழு அதை தொடர்ந்து உயிர்த்தெழுந்த நிறைய பரிசுத்தவான்களும் இருக்காங்களே, அவர்களும் காணப்பட்டார்களே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சரி, இதனுடைய கருத்தை உங்களோட ஒத்த கருத்தை இந்த சம்பவம் நடந்திருக்குமா? இது வந்து வேற விதமா நடந்திருக்கும். ஆனா ஆவிக்குரிய பிரகாரமா அது சொல்லப்பட்டிருக்கலாம். ஆவிக்குரிய பிரகாரமா இல்ல சேர்க்கப்பட்ட வசனம் சொல்லலாமா? அது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். எனக்கு சேர்க்கப்பட்ட வசனம் சொன்னா அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. சரியா, அதனால கிடையாது. ஆனா வந்துட்டு வேத வாக்கியம் என்ன சொல்றோம் பிராக்கெட் போட்டோம் இல்ல, அப்படி எதுவுமே இல்ல. நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம வியாக்கியானம் பண்ண முடியாது. சரியா, அப்ப வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்க இவை இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சாட்சி கொடுத்தாரு? இயேசு கிறிஸ்து என்ன சாட்சி? சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தேன் இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து சத்தியம் உண்மையே பேசினாரு. என்னென்ன சம்பவம் நடக்கும், உயிர்த்தெழுதல் எப்படி நடக்கும், எல்லா விஷயங்களும் சொன்னாரு. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த உயிர்த்தெழுதல் குறித்தான விஷயத்த நம்ம கிராஸ் செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த சம்பவம் உண்மையா பொய்யாங்கிறான விஷயத்த பார்க்க போறோம். பொய் மீன்ஸ் என்னன்னா, இது வந்து எழுதப்பட்ட டிரான்ஸ்லேஷன்ல மிஸ்ஸிங் இருக்காங்கிற விஷயத்த நான் வந்து பார்க்க போறேன். சரியா, இது வந்து டிரான்ஸ்லேஷன் மிஸ்ஸிங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, அது வந்துட்டு சேர்க்கப்பட்டோம்னா பிராக்கெட்ல போட்டிருக்கும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்க மூல பாஷையில் எந்த நீங்க கண்காண்டத்துல போய் பாத்தீங்கன்னா கூட அதுல இருந்து உயிர்த்தெழுந்தல் உயிர்த்தெழுந்த ரிசர்வேஷன் இருக்கு, இங்கிலீஷ்ல ரிசர்வேஷன் இருக்கு, உயிர்த்தெழுந்தாருமே போட்டிருக்கு. அதனால இது வந்து யாருமே மறுக்க முடியாது. ஆனாலும் நம்ம சத்தியத்தை நம்ம தியானிக்கிற நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. சரியா, ஏன்னா வசனங்கள் வந்துட்டு அதுக்கு சாதகமா இல்ல பாதகமா தான் இருக்கு. சரியா, சரி, உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்க, ஒரு மனிதனை உயிர்த்து எழுப்புறதுக்கு யாரால முடியும்? அதிகாரம் பெற்றவர்களால முடியும். அந்த அதிகாரம் பெற்றவர் யார்? பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரம் கொடுத்திருக்காரு. சரி, ரெண்டு பேராலதான் உயிர்த்தெழ செய்ய முடியும். வசனமே இருக்கா? சரி, இப்போ ரெண்டு பேர் சொல்லியாச்சு, ரெண்டு பேராலதான் உயிர்த்தெழ செய்ய முடியும். ஒண்ணு பிதாவாகி தேவன், சொல்லுவாங்க அது உண்மையா பொய்யானுங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். மரணத்துக்குள்ள போனாங்களோ போகவே இல்லை, லாசர் தான் உயிர்த்தெழுந்தார், மரணத்துக்குள்ள போனார், அது ஒரு விஷயம். இப்போ லாசருடைய உயிர்த்தெழுதலை பார்க்க மக்களே வந்தாங்க. அதனால லாசருடைய உயிர்த்தெழுதனால நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆகி இயேசு கிறிஸ்து பின்னாடி சீசரா வந்து சேர்ந்தாங்க. அப்படித்தானே? அப்ப இந்த இடத்துலயும் ஒரு உயிர்த்தெழுதல் நடந்திருந்தா, இப்ப வந்து அங்க லாசருடைய உயிர்த்தெழுதல் நடந்தனால இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுப்பினார். அதனால என்ன பண்றாங்க, அங்க மக்கள் இம்ப்ரெஸ் ஆகி ஒரு இயேசு கிறிஸ்து பின்னாடி போனாங்க. அதனால என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த லாசருடைய உயிர்த்தெழுதல இம்ப்ரெஸ் ஆகி மக்கள் பின்பற்றுறதுனால, அவர் இயேசு கிறிஸ்து போதிலே பின்பற்றி போனனால லாசரை கொல்ற கூட எடுக்கிறாங்க ஆசாரிகள். ஏன்னா ஒரு கொண்டுட்டானா அந்த உயிர்த்தெழ இல்லங்கிற விஷயத்த நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த பண்ணாங்க. அதே போல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது கூட அங்க உள்ள நூற்றுக்கு அதிபதி எல்லாம் வந்து சாட்சி கொடுக்காங்க. இந்த கல்ல நூற்றுக்கு அதிபதி மீன்ஸ் என்னன்னா, சேவர்கள் கல்லறையெல்லாம் பாதுகாக்க முச்சில உயிர்த்தெழுந்தான்னு சொல்லி அங்க இன்ஃபர்மேஷன் போகுது. அப்ப நீங்க போய் மேலாதி, அதாவது என்ன, இப்போ ரோமர்களுக்கு அவங்க கவர்மெண்ட்டுக்கு போய் நீங்க சொல்லிடுறாங்க, ஆசாரிகள் வந்து அவங்கள்ட்ட வந்து இடஞ்சுள்ள வந்து சொல்றாங்க, இந்த சம்பவம் நடக்கல, களவா கொண்டு போயிட்டாங்க சொல்லுங்கன்னு சொல்லி பணத்தை கொடுத்து இது பண்ணிட்டாங்க. இன்னும் யூதருக்குள்ள இருக்கிறது அது பிரசஸ்தம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருப்பாங்க. அதை கூட படிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் மத்தேயு 28:12-13. கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அந்த தேசாதிபதி வந்து கேட்டாங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஏன்னா காவல் பண்ணாம அது எப்படி உங்களை மீறி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு கேட்டாங்கன்னா, எப்படியாச்சும் அவங்களை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த வசனம். அவர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே
இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாய் இருக்கிறது. இந்நாள் வரைக்கும் அந்த பொய் நடக்கும், இன்ன வரைக்கும் நினைக்கிறாங்க இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழலாம் சொல்லி நம்புறாங்க. அப்போ உயிர்த்தெழுடைய மீனிங்ஸ் என்னன்னா, உயிர்த்தெழு தான் பெரிய ஒரு விஷயமா அங்க இருந்துச்சு, உயிர்த்தெழுதல்ங்கிற விஷயம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைய பேரை உயிர்த்தெழுத்தாரு, அப்படிதானே? சீஷர்களுக்கு உயிர்த்தெழுத்து எழுப்புனாங்க. அப்ப சீஷர்கள் வந்து உயிர்த்து எழுப்புனாங்கன்னா 70 பேர் சீஷர் இருந்தாங்களா, அவங்களும் அந்த விஷயங்கள் பண்ணாங்க. அந்த வரத்தை கொடுத்தது யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒருத்தருக்கு வரத்தை கொடுக்காம என்ன பண்ண முடியாது, அந்த விஷயத்த செய்ய முடியாது. சரியா? அப்போ உயிர்த்தெழ செய்ய முடியும்னா ஒண்ணு பிதாவாகிய தேவன், ரெண்டாவது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னொரு மனிதன், நம்மள மாதிரி மனிதன் ஒருத்தர போய் உயிர்த்து எழுப்போம்னா இவங்க 2 பேர்ட்ட வரம் வச்சுக்கிறோம். வரம் வாங்கினால்தான் அங்க வந்துட்டு உயிர்த்த எழுப்ப முடியும்னு பார்க்கணும். அப்ப இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 20, 50, 51. மத்தேயு 27, அதான் 27 தான், 27 தானே சொன்னேன், 27. அப்பொழுது தேவாலயத்தின் சேற்றிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக பிரிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. இப்ப அங்க பூமி அதிர்ச்சி நடக்கும் போதுலதான் இந்த கல்லறைகள் திறந்ததுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போதான் இந்த விஷயங்கள் நடக்கும். லாஜிக்கா யூஸ் பண்ணும் போது பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் போச்சுல அவங்க உயிர்த்தெழுந்தாங்கன்னா அது கரெக்டான இருந்திருக்கும். சரியா? அப்ப பிதாவாகி தேவன் தான் நம்ம ஆண்டவராகிய உயிர்த்து எழுப்பினாரு. அப்போ இவர்களையும் சேர்த்து உயிர்த்து எழுந்திருக்கலாம், அது லாஜிக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து மரணம் அடையும் போது இவங்க உயிர்த்தெழுந்தாங்கன்னா லாஜிக்காவே அது செட் ஆகல. சரி, மேட்ச் ஆகலன்னு பார்க்கும். சரி, அப்போ நீ எந்த வெர்ஷன்ல பார்த்தாலும் இங்க உயிர்த்தல் நடந்த மாதிரி இங்க சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். இது என்னங்கிற விஷயத்த பார்க்க போறோம். அப்போ உயிர்த்தெழுதல் எப்போ நடக்குங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். உயிர்த்தெழுதல் எப்போ நடக்குங்கிற விஷயத்த பார்க்க போறோம். படிச்சிடலாம். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 11 வசனங்கள் 23, 24. 23, 24. இயேசு அவரை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுந்து நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இது எந்த இன்சிடென்ட்? லாசரு உயிர்த்தெழுப்புறதுக்காக 3 நாள் கழிச்சு வந்து அவர் சொல்றாரு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஆமா கடைசி நாள்ல ஒரு உயிர்த்தல் நடக்குங்கிற விஷயத்த அவர் சொல்றாங்க. இது எதை வச்சு சொல்றாங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த விஷயம் அவர் எடுக்கிறாரு பிரசங்கம் பண்ணும்போதுல அந்த விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை வச்சு இவங்க சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, பழைய ஏற்பாடுலயும் ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா கடைசி நாள்ல தான் உயிர்த்தெழுதல் நடக்குங்கிறான ஒரு விஷயம் இருக்கு. அதனால யூதர்களுக்கு அறிந்ததுனால அவங்க கடைசி நாள்ல உயிர்த்தெழுதல் நடக்குங்கிறான விஷயத்த அவங்க சொன்னாங்கன்னு பார்க்கும். சரி, அப்ப கடைசி நாள்ல உயிர்த்தெழுதல் நடக்குங்கிறான விஷயத்த யூதர்களுக்கு இருந்துச்சுன்னு பார்க்கும். அந்த விஷயத்த நம்ம வந்துட்டு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். அப்போ எப்போ நடக்குங்கிறான விஷயத்த வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். வெளிப்படுத்தல் 20, 5, 6. வெளிப்படுத்தல் 20, 5, 6. மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். அப்போது மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருடம் உயிர்த்தெழவில்லை. இதுல முதலாம் உயிர்த்தெழுதல் அடைஞ்சிட்டாங்க. இது யாருங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். 2வது படிங்க. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாடுவார்கள். இப்ப இந்த உயிர்த்தெழுதல் எப்ப நடக்குது? 1000 வருஷம் அரசாட்சிக்கு முன்பே நடந்தது. 1000 வருட அரசாட்சி இந்த பூமியை ஸ்தாபிக்கிறதுக்கு முன்னாடி நடக்குன்னு பார்க்கணும். 1000 வருட அரசாட்சி எப்ப ஸ்தாபிக்கப்படுது? இல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி சொல்லுங்க. ரெண்டாம் வருகை, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வந்துதான் 6000 வருஷம் முடிஞ்சு 2ஆம் உலகம் முடிஞ்ச உடனே, அதாவது 2ஆம் உலகம், அதாவது என்ன செய்யணும்னா 6000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 7ஆம் நாளையாவது ஓய்வு நாள். ஓய்வு நாள்ல தான் இந்த உயிர்த்தெழுதல் நடக்குங்கிற விஷயம் இருக்குன்னு பார்க்கும். முந்தின வசத்தை படிக்கும்போது பார்த்தேன், மரணம் அடைந்து மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியவரும் உயிர்த்தெழவில்லை. இதான் முதலாம் உயிர்த்தெழுதல் சொல்லிட்டு 2வது ஒரு விஷயம் சொல்றாரு. அப்போ முதலாம் உயிர்த்தெழுதல் யார் வர மாட்டாங்கன்னா, முந்தின வசத்துல 2ஆம் மரணத்துக்குள்ள போனவங்க எதுக்குள்ள வர மாட்டாங்க, அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு சபையா குவாலிஃபைடு ஆகல.
ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பும் கொடுக்க முடியாது. அப்ப உலக ஜனகத்துக்கு ஒரு வாய்ப்பு, இன்னொரு வாய்ப்பு கொடுத்துதான் எங்க வராங்க, ராஜ்யத்துக்கு வந்து சத்தியத்தை கொடுக்கறக்கா வராங்க. அதனால என்ன செய்றாங்கன்னா, முதலாம் வகுத்தல பங்குள்ளவன் பரிசுத்தவான். பரிசுத்தவான் யாருன்னா சபை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பாக்கியவான் யாருன்னா உலக ஜனங்கள். அவங்களுக்கு ஒரு பாக்கியமா உயிர்த்தல் அவங்களுக்கு ஒரு பாக்கியமா ஒரு வாய்ப்பா கொடுக்குறாங்க. இதை வேத வசனத்தோட இன்னொரு நாள் நம்ம பார்க்க போறோம். அந்த பாக்கியங்கள் யாருங்க பார்க்க போறோம். ஏன்னா அவங்க வந்துடுறாங்க. அப்போ உயிர்த்தல் எப்போ நடக்கும்னா 6000 வருஷம் முடிவுல தான் நடக்கும். 7வது நாள் ஓய்வு நாள். ஓய்வு நாள்ல தான் அந்த விஷயம். ஓய்வு நாளுக்கு மீன்ஸ் என்னன்னா, ஓய்வு நாள் எதை அடையாளப்படுத்துது? ஓய்வு நாள் எதை அடையாளப்படுத்துது? இளைப்பாறுதல், ராஜ்யத்தை இதை அடையாளப்படுத்தும் பார்க்கும். நம்ம அது கூட நம்ம படிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 3-4-5. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 3-4-5. விசுவாசிக்கிறவர்களாகிய நாமும் அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் குறித்திருந்தோம். இவருக்கு என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடிந்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவருக்கு என்னுடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்தில் தானே சொல்லியிருக்கிறார். அந்த 7வது நாளுங்கிறது என்னது? ஓய்வு நாளுங்கிறது இளைப்பாறுதல். அது எதை அடையாளப்படுத்துது? ராஜ்யத்தை இதை அடையாளப்படுத்தும் பார்க்கணும். இதைத்தான் அவர் வந்துட்டு சொல்றாரு. அந்த 7ஆம் நாள்ல யாரதான் வந்துட்டு அந்த விஷயங்கள் வாரா, அந்த ஆளுகைக்குள்ள வாரா அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லும். பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கும். அது 31. மேலும் ஒரு நாளை குறிப்பிட்டார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மருத்துவர்களுக்கு எழுப்பினாலே அதில் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். அந்த ஒரு நாள் எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்க முன்னாடி என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, அந்த மனுஷன் மருத்துவர்களுக்கு எழுப்பின மனுஷன் சபை வகுப்பார். அந்த மனுஷனை கொடுத்து அடிச்ச போறாரு, பூமியை நீதியா நியாயம் தீர்க்க போறாரு, சத்தியத்தை கொடுக்க போறாருங்கிற விஷயத்த அங்க சொல்லப்படுது. அப்போ பாத்தீங்கன்னா 6000 வருஷம் முடியணும். அதுவும் 6 நாள். 7ஆம் நாள் ஓய்வு நாள் ராஜ்யத்துக்கு நிழலாட்டமா இருக்குன்னு பார்க்கணும். அப்போ அந்த கடைசி நாளுங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துது? அது 6000 வருஷத்தை அதை அடையாளப்படுத்துது. 6000 வருஷத்துக்கு முடிவிட நடக்கிற சம்பவத்தை தான் இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்ததுக்கப்புறம் படிக்கலாம். ஓசியா 6:3. அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருகோடையும் போல ஆயுதமா இருக்கிறது. அவர் மலையை போலவும் முன்னாடி பின்னாடியும் போலவும் நம்மிடம் வருவார். 6:3. 6:2 வாசிங்க. 2 நாட்களுக்கு பின்பு அவர் நம்மை நீதிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் கிடைக்கிறோம். அப்ப என்ன சொல்லப்பட்டதுன்னா, இங்க எடுக்கிறது 2 நாளைக்குள்ள 2 நாளைக்கு நம்மளை உயிர்ப்பிப்பார். 2 நாளைக்கு பின்பு எடுத்தவர் உயிர்ப்பிப்பார். அப்ப 2 நாளுங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துதுன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எப்ப வந்தாரு? 4ஆம் நாள் வந்தாரு. அப்ப 4-5 4ஆவது நாள் வந்திருக்காருல, 5-6 இயேசு கிறிஸ்து 4ஆம் நாள் வந்திருந்தார்ல. அந்த அப்ப அவரு 2ஆம் நாள் எடுத்தது உயிர்ப்பிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதாவது 5-6 அப்புறம் 6000 வருஷத்துல எந்த உயிர்த்தொரு நடக்கும். அதுக்கப்புறம் எடுத்தது 3ஆம் நாளிலே நம்மை எழுப்புவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்துட்டு என்னன்னா 5-6 2ஆம் நாளில் எடுக்கிறது என்ன நடக்கும்? உயிர்ப்பிப்பார்னு இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் எப்ப நடக்கும் பாத்தீங்கன்னா, சபை எப்போ உயிர்ப்பிக்கிற விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்ப நடக்கிற விஷயம்? 7,000 சபை எப்போ உயிர்த்தெழுதலுக்கு? 2 நாளுக்கு பின் அவர் நம்மளை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளிலே அவர் எழுப்புவான் இருக்கு. அப்போ 2 விஷயமா அங்க சொல்லப்படுது பார்க்க பிரித்து. 2 நாளுக்கு பின் அவர் நம்மளை உயிர்ப்பிப்பான் இருக்கு. அப்போ சபை எப்போ வந்துகிட்ட உயிர்த்தெழுதுன்னு பாத்தீங்கன்னா 6000 வருஷம் முடிவு ஸ்டார்டிங்ல. நீங்க நாளைக்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுற விஷயம், சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3ஆம் நாள் அவர் எழுப்புவார்னா 3ஆம் நாள் இது 6000 வருஷத்துக்கு அப்புறம் என்ன இதாயிரும்? ராஜா 7ஆம் நாள் ஆயிரும். அப்போ இழைப்பாரு. அப்ப என்ன ஆயிரும்? 3 ராஜ்ய தாட்டாங்க. அப்ப உலக ஜனங்கள் எப்போ உயிர்த்தெழுதல் எடுப்பாங்க? அந்த ராஜ்யத்தின் தொடக்கத்துலதான் செய்வாங்க, உயிர்த்தெழுதல் வருவாங்க. 6000 வருஷம் முடிஞ்சு
அந்த 7 வருஷம் தொடக்கத்துல தான் உயிர்த்தெழுதல் வர்றாங்க பார்க்கணும். அப்போ உயிர்த்தெழுதல் எப்போ சபைக்கு எப்போ நடக்கும்னா 6000 வருஷம் அந்த முடிவு தருவாயில நடக்கும். அது தீங்கு நாளைக்கு முன்னே நீதிமான் எடுக்கப்படுறது, அதுக்கப்புறம் 60 வருஷம் அந்த நாள்ல நடக்கும். உலக ஜனத்துக்கு எப்போ நடக்கும்னா அந்த 6000 வருஷம் முடிஞ்சு 7ஆவது நாள்ல நடக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து எப்போ வந்தாருன்னா 4ஆவது நாள்ல வந்தாரு. 4ஆவது நாள் வந்தாரா? அப்ப 5, 6, 7 7ஆம் நாள் யாரு வரா? அப்ப 3 நாள் யாரு வராங்க? உலக ஜனங்கள் வராங்க. உலக ஜனங்களும் உயிர்த்தெழுப்புறாங்க. சபை எப்போ? 5, 6 2 நாள்ல ஒரு உயிர்ப்பு இருக்கு. அது யாரு? சபை உயிர்த்தல் நடக்கும். அப்போ 6000 வருஷத்துலதான் இந்த விஷயம் அது நடக்கும். உயிர்த்தல் முதல் வருகை இயேசுக்கு வந்து முதல் வருகை 4ஆவது நாள்ல தான் வந்தாருல, அதான் முதல் வருகை. அப்ப 2ஆவது வருகை அதுக்கு தான் நீங்க படிச்சீங்கன்னா அதுல என்ன போட்டிருக்கும்? அவர் புறப்படுதல் சொல்லி போட்டிருக்கும். அது 3ஆம் வசனம் படுத்தீங்கன்னா அவரு பூமி மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறி மழைப்பு நம்மில் வருவான்னு இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து உயிர்த்தல் நடக்கும் சொல்லப்படுது. அந்த அப்போ பின்னாடி வர்றது என்ன? இயேசு கிறிஸ்து வருகையை குறித்து இங்க சொல்லப்படுது. பின்னாடி எத்தனாம் வசனம்? 3ஆம் வசனம். முதலாம் வசனம் என்ன சொல்ல போனா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து தானே உயிர்த்தெழுதல் நடக்கணும். அவர் வந்து தானே பண்ண முடியும். உயிர்த்தெழுதல பண்றதுக்கு யாருக்கெல்லாம் அதிகாரம் இருக்கு? ஒண்ணு தேவனுக்கும், 2வது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு இந்த இருக்குன்னு பார்க்கும். நம்ம அதை கூட நம்ம படிச்சிடலாம். நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு அந்த விஷயம் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். அவரையும் நம்ம சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் 21 படிங்க. பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சுத்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அப்ப வந்துட்டு இப்போ வந்து என்ன சொல்லணும்? உயிர்த்தெழுதல் யாருக்கு வல்லம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சுத்தமான உயிர்ப்பிக்கிறாங்க. அப்ப உயிர் செய்யறது, அதாவது உயிர் செலுப்புறதுக்கு யாருக்கு வல்லம் இருக்குன்னா ஒண்ணு பிதாவாய் தேவனுக்கும், 2வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு. ஏன்னா ரொம்ப பிரமித்து போய் பைபிளையும் உச்சி பாக்கீங்க. வசனம் அதான சொல்லுது, சரியா? அப்ப வந்துட்டு 25ஆம் வசனம் படிங்க. தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். இப்போ இது ஏன் சொல்றது பார்த்தா, அப்போ முதலாம் வரியிலே அந்த உயிர்த்தல் நடந்துட்டா அப்படிங்கிற அந்த சத்தத்தை இதை நம்ம பார்த்துருவோம். இதை வந்து படிச்சோடனே இருக்கும், நம்மளோட புரிந்துக்குள்ள தவறாகும். மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்க காலம். கடைசி நாள் ஒருத்தர் வந்து எழுப்புவார்ல, அவர்தான் இப்ப வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப நீங்க ஏன்னா அந்த டைம்ல இருக்கிறாங்க மரித்தோர் எழுப்பி எடுக்கிற சத்தியத்தை போதிப்பார் ராஜ்யத்துல. அவர் தான் இப்ப வந்து பேசிட்டு இருக்காரு. நீங்க வந்து இப்ப நீங்க கேட்டீங்கன்னா எங்க என்ன மாறுவீங்க? பிழைப்பார்கள். பிழைப்பன்னா நீங்க சபை வகுப்பற மாறலாம், அந்த வாய்ப்பு இருக்கு. ஜீவனுக்குள்ள போற ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனம் சொல்றாரு, படிங்க. பிதாவானவர் தமிழ் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தமிழ் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்ப எழுதாது, ஏனெனில் பிதாவான தமிழ் தாமே ஜீவனோட இருக்கிறது போல. பிதாவாய் தேவன் ஒரு அழியாமைன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயம் யாருக்கு இருக்குன்னா குமாரன் எனக்கு அந்த விஷயம் இருக்கு. அருள் செய்திருக்க இருக்குதானே, அவருக்கு அழியாம இருக்கு. அன்னூறு பாடத்துல நம்ம பாத்துடலாம், சரியா? ஒரு கேள்வி இருக்குல்ல, அன்னூறு பாத்துடலாம், சரியா? இப்போ பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ நம்ம வந்துட்டு நினைச்சாலும் நினைக்காட்டினாலும் நம்மளுக்கு மரணம் வரும், அப்படிதானே? இப்போ நான் சொல்றேன் பிதாவின் ஆவியை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன், என் ஆவி பேருமா நான் செத்துறானா மரணம் அடைய முடியுமா? முடியாது. இல்ல, இயேசு கிறிஸ்து வந்து ஆவியை ஒப்படைக்கணும்னு மறந்து இது பண்ணார்ல, அவருக்கு ஜீவன் இருக்கு, அந்த ஜீவன் அவருக்கு கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்கு, அதனால மறித்தாரு. இப்போ ஒரு மனிதனுக்கு 6 லிட்டர் ரத்தம் இருக்கு. நீங்க கேட்டதால அந்த விஷயம் சொல்றேன், இன்னொரு நாள் சொல்லலாம்னு நினைச்சேன். 6 லிட்டர் ரத்தம் இருக்கு. இது 3 லிட்டர் வந்து பிளட் லாஸ் ஆயிருது. நீங்க என்ன செய்வீங்க? நீங்க பிளட் ஏத்தல கோமாக்கு போயிடுவாங்க. இல்ல 3 லிட்டர் ரத்தம் போயிட்டா நீங்க என்ன ஆயிருவீங்க? கோமானால டெத் ஆயிருவீங்க. டெத் கோமாங்கிறது இல்ல, அது குறிப்பிட்ட டைம் இருக்கு. நீங்க எவ்வளவு நேரம் கோமால இருப்பீங்க? இறந்துருவாங்க. பிளட் லாஸ் ஆயிட்டாலும் இறந்துருவாங்க. ஏசுக்கு சிலுவையில தொங்கினார்ல, எத்தனை மணி நேரம் தொங்கினாரு? எவ்வளவு பிளட் லாஸ் ஆயிருச்சு? எல்லாம் பிளட். அப்ப அவங்க செத்துருக்கலாம்ல? சாக முடியாது, ஏன்னா அவரோட ஜீவன் இருக்கு. அவர் வந்துதான் அவரை கொடுக்க முடியும். இல்ல எல்லா பிளட்டும் அவருக்கு எல்லா பிளட்டும் லாஸ் ஆயிடும்.
இருந்தவங்க இருக்காங்க. அவங்க எப்போ வந்துட்டு சிலுவையில் அடிச்சாங்கன்னு தெரியும், எவ்வளவு நேரம் அவங்க சிலுவையில் அடிச்சாங்கன்னு தெரியாது. இப்போ ஒரு மனிதன் இப்போ பிராக்டிக்கலாவே நம்ம திங்க் பண்ணோம், கண்ணில் எப்போ அடிச்சாரு எதுவும் தெரியாது. ஒரு மனிதனுக்கு 6 லிட்டர் ரத்தம் இருக்கு, 3 லிட்டர் லாஸ் ஆகிட்டு அவன் இறப்பானா இறக்க மாட்டானா? இறந்துருவாங்க. இயேசு கிறிஸ்துக்கு ரத்தம் எவ்வளவு இருந்துச்சு? எல்லாம் போயிட்டு ஈட்டியால குத்தம் போட்டு ஒரு சொட்டு ரத்தம் தண்ணி இருந்துச்சு. அப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, இவர் வந்து பாவத்தை சம்பளம் மரணம் அவருக்கு கிடையாது. இப்ப எல்லா மனுஷனுக்கும் பாவத்தை சம்பளம் மரணம் இருக்கு, அதனால இறக்குறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் பாத்தீங்கன்னா, அவருக்கு பிதாவிட்டு தன்னோட ஆவியை ஒப்படைக்கிறார். எல்லா மனுஷனுக்கு ரத்தம் லாஸ் ஆயிட்டு, ரத்தங்கிற ஜீவன், ஜீவன் ரத்தத்துல இருக்கு, அது லாஸ் ஆயிட்டு எல்லா மனுஷனும் செத்துருவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி சாகல. இயேசு கிறிஸ்து எழுதுறது ஜீவனை கொடுத்தாரு. இன்னொரு நாள் ரொம்ப டீட்டெயிலா தான் இதை பார்க்கலாம், சரியா? அதே விஷயம். அப்போ பாத்தீங்கன்னா இப்போ எப்போ நடக்கும்போது இது கடைசி நாள்ல நடக்குங்கிற விஷயம் சொல்றாரு. ஜீவனை ஒப்புவிக்கிறாருல, ஏன் ஒப்புவிக்கிறாருன்னா திரும்ப அவர் தான் உயிரோட எழுப்பணும், அதனால அவரே ஒப்புவிக்கிறார். அது அப்படியே கரெக்டா வருது பாருங்க. தேவனை வந்துட்டு கல்லறியும் போது தேவன் வந்து கிறிஸ்து கிட்ட ஒப்படைக்கிறாரு, ஏன்னா கிறிஸ்து தான் அடுத்து உயிரோட இருக்கும். அதனால கரெக்டா நீங்க ஒப்புவிச்சாலும் ஒப்புவிக்காட்டிலும் அந்த ஆவி வந்துட்டு தேவனிடத்தால போய் சேருதுன்னு வசனம் இருக்கு. இப்ப எல்லாரோடைய மரணம் வந்துட்டு பிளட் லாஸ் ஆகிட்டு தான் மறைஞ்சிருவாங்க. 28 படிக்க அல்ல 28. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் வேத புலிகளிலுள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இப்ப உயிர்த்தல்ல யார் வந்துடும் பாத்தீங்கன்னா, பேத புலியில அனைவரும் விஷயம் பார்த்து எல்லா உலக ஜனங்களால எல்லாருமே வந்துருவாங்கன்னு பார்க்கணும். இது அனைவரும் வந்துருவாங்கிற விஷயம் சொல்றா பார்க்கும். இது புதிய ஏற்பாடுல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு விஷயம் பார்க்கும். பழைய ஏற்பாடுல ஒரு விஷயம் அந்த வசனம் இருக்கு. அதன் அடிப்படையில் எனக்கு பார்த்தா யூதருக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு, ஏன்னா உயிர்த்தல்கள் நடக்குங்கிற விஷயம் இருந்துச்சுன்னு பார்க்கும். அதுல படிச்சலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1-2. தானியேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் ஜனத்தின் முற்றிலுக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாயேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ராஜ்யாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புத்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். போதும். இப்ப பாத்தீங்கன்னா ஆபத்து காலம் வரும் சொல்றாரு. அந்த ஆபத்து காலம் எதுன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் உலகம், 2வது அதாவது 3ஆம் உலக யுத்தம், அப்படிதானே? அர்மோதயத்தில் 3ஆம் உலகத்தை நடக்குது. அதான் அதுக்கு முன்னாடி தீங்கு நாளுக்குள்ள நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படும். புஸ்தக சூழ்நிலை அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற காணப்படுகிற உன் ஜனத்தில் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அப்ப பாத்தீங்கன்னா இது யார சொல்லப்படணும்? உன் ஜனங்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புஸ்தக சூழ்நிலை ஜீவ புஸ்தகத்துல யாரு பேரு அப்படி சபை வகுப்பாரு. அப்ப முதலாவது சபை வகுப்பார் எதுல இருந்து, எந்த யாருல இருந்து வந்தாங்க? இஸ்ரேல் ஜனங்கள்ல எண்ணிக்கை உட்பட்டவரும் வந்தாங்க. பின்னாடிதான் புறஜாதியா நம்ம வந்தோம். அதாவது அவங்க மைனாரிட்டி பீப்புள், நம்ம மெஜாரிட்டி பீப்புள், சரியா? அப்ப முதலாவது யாரு எழுதிக்காங்கன்னா சபை வந்து எடுக்கிறது அங்க வருதுன்னு பார்க்கும். அது எப்போ பாத்தீங்கன்னா தீங்கு நாளைக்கு முன்னாடி அவங்க எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. அடுத்த வசனம் 2ஆம் வசனம். பூமியின் சூரியனை சுற்றி கண்டிருந்தவர்களாகிய அநேகரும் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். அப்ப பூமி சொல்லி நித்திரை பண்ணுகிறது அநேகர் எல்லாரும் உலக ஜனங்க எல்லாரும் வருவாங்கன்னு பார்க்கணும். இது எப்போ நடக்கும் பாத்தீங்கன்னா கடைசி நாட்கள்ல அந்த விஷயம் நடக்கிறது சொல்லப்படுது. கடைசி நாளில நடக்கும் சொல்லி எங்க சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ உயிர்த்தல் எப்போ நடக்கும் பாத்தீங்கன்னா கடைசி நாளில அந்த உயிர்த்தல் நடக்குங்கிற விஷயத்த அங்க சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்ப யாரெல்லாம் அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் உயிர்த்த எழுப்ப முடியும் பாத்தீங்கன்னா, பிதாவாய் தேவனால உயிர்த்த எழுப்ப முடியும், இன்னொன்னு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால உயிர்த்த எழுப்ப முடியுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். தேவன் கர்த்தரை எழுப்பினாரு. அந்த தேவன் யாரு? பிதாவாகிய தேவன் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் 1 கொரிந்தியர் 15 படிக்கும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோம். அவன் பாத்தீங்கன்னா தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை என்று. அப்ப கிறிஸ்துவை யார்தான் எழுப்பினாரு? தேவன் எழுப்புறாரு. அப்ப இங்க பார்த்தாச்சு, ஒண்ணு மரித்தோரை யாரை எழுப்ப முடியும், ஒண்ணு தேவனால எழுப்ப முடியும். தேவன் யாரதான் எழுப்பினாரு? கிறிஸ்துவா தான் எழுப்பினா. வேற யாராச்சும் எழுப்பியிருக்காரா? இல்ல. அப்ப கிறிஸ்து தேவன் யாரதான் முதல் சிருஷ்டித்தாரு?
வேற யாராவது சிருஷ்டிச்சிருக்காரா இல்லைன்னு பார்க்கணும். அப்போ பாத்தீங்கன்னா இங்க தேவன் உயிர்த்து எழுப்ப முடியும். அதுக்கப்புறம் அந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவால உயிர்த்து எழுப்ப முடியும்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம படிச்சோம்ல, நம்ம மத்தேயு 27ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட விஷயம் அங்க அப்பன்னா முதலாம் உயிர்த்தெழுதல் அங்க நடந்துச்சுன்னா, அங்க நடந்துச்சு. அப்ப கிறிஸ்து எப்போ உயிர்த்தெழுத்தாரு? 3ஆம் நாள். அவரு தான் என்னதுன்னா உயிர்த்தெழுதல முதற் பேரான்னு சொல்லப்படுது, ஒரு வசனம் சொல்லப்படுது. அப்ப நம்ம வெளிப்படத்துல படிக்கும் போது என்ன படிச்சோம்? அங்கதான் எப்போ 6000 வருஷம் முடிவில் நடக்கிறதா எடுத்தது முதலாம் உயிர்த்தெழுதல் நடந்துட்டு. இப்போ 6000 அங்க வெளிப்படத்துல சொல்லப்பட்ட அது முதலாம் உயிர்த்தெழுதலா, இது முதலாம் உயிர்த்தெழுதலா? இப்ப இங்க நடந்தது அந்த உயிர்த்தெழுதல். இப்ப முதலாம் உயிர்த்தெழுதல் இங்க சொல்லியிருக்கணும்ல, இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு முன்னாடி உயிர்த்தெழுதல் நடந்த அப்ப முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படலாம். அப்ப இன்னொரு கேள்வி கூட வரலாம், அப்ப அங்க எல்லாரும் மறிச்சிருக்காங்களா, அது நம்ம எடுக்க முடியாது ஒரு கேள்வி கூட வரலாம். ஆனா ராஜ்யத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உயிரோட இருப்பாங்களா? பாவம் செஞ்சா மறிப்பாங்க சொல்லி வசனங்களே இருக்கு. அப்ப அங்க யாரெல்லாம் சாட்சி உண்மை சத்தியத்து சாட்சியா நிலை நிக்கிறாங்களோ அவங்கதான் அங்க ஜீவன் பெற முடியும். அப்ப பாத்தீங்கன்னா இங்க சொல்லப்பட்ட விஷயம் தான் உயிர்த்தல் நடந்தாங்கன்னா அப்ப முதலாம் உயிர்த்தல் அங்க வசனம் மென்ஷன் பண்ணிருக்கணும். ஆனா அங்க மென்ஷன் பண்ணல. ஆனா வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துலதான் அங்க வந்துட்டு முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கும். முதலாம் உயிர்த்தல் எப்ப நடக்கும்? ராஜ்யத்தின் தொடக்கத்துக்கு முன்னாடி நடக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம இங்க நம்மளுக்கு கொஞ்சம் தெளிவு உண்டாகுது. அப்பனா அப்ப இங்க அதாவது உயிர்த்தெழுதல் இல்லைங்கிறதான ஒரு விஷயம் நமக்கு சின்ன ஒரு புரிந்துட்டுது. அப்ப இன்னும் நம்ம இடத்துல கன்ஃபார்ம் பண்றாங்க நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்துட்டு இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு முன்னாடி உயிர்த்தெழுதல் நடந்துச்சுன்னா அப்போ வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்துட்டு உயிர்த்தெழுதலால அப்போ அதை முதற் பலன் சொல்ல முடியாது. அப்படிதானே? அது கூட ஒரு படிக்கலாம். 1 Corinthians 15:20-23. அப்ப நித்திரை அடைந்தவர்ல முதல் படம் ஆனாங்க. ஆனா நம்ம மத்த 27ஆம் அதிகாரத்துல அங்க என்ன சொல்லுவது? நித்திரை அடைந்த பரிசுத்தவான்கள் இருக்கு. இப்ப நமக்கு என்ன பேரு? பரிசுத்தவான்கள். அப்ப அங்கேயும் பரிசுத்தவான்கள் சொல்லப்பட்டு பரிசுத்தவான்கள் சொல்லி யாருக்கு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களே பரிசுத்தவான்கள் சொல்லலாம். ஆனா பரிசுத்தவான்கள் சொல்லி கரெக்டா ஒரிஜினல் பண்ண பாத்தீங்கன்னா யாருன்னா சபை வகுப்பார மட்டும்தான் பரிசுத்தவான்னு சொல்ல முடியும். ஏன்னா நம்ம இதுதான் இயேசு ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டவர்கள், முழுமையா சுத்திக்கப்பட்டவர்கள். ஆனா நீங்க பின்னாடி நிருபங்கள படிச்சீங்கன்னா பரிசுத்தவான்களுக்கு எழுத நிருபமாவது பரிசுத்தவான்கள் இருக்கு. அந்த பரிசுத்தவான் யாருன்னா சபை வகுப்பாரு. ஆனா சிலுவைக்கு முன்னாடி அங்க சபை எதுவுமே ஸ்தாபிக்கப்படல. சிலுவைக்கு அப்புறம் தான் அங்க 120 பேர் இருக்கிறாங்க மேல் வீட்டு அறையில இருந்து பரிசுத்தாவை பெற்றதுக்கு அப்புறம் சபை அங்க ஸ்தாபிக்கப்படுது. அப்போ அதுக்கப்புறம் தான் எனக்கு சபை வகுப்பாருக்கு பரிசுத்தவான்கிற ஒரு நேமே அங்க கொடுக்கப்படுது. கிறிஸ்தவர்கள் என்ற பேர் அதுக்கப்புறம் வருது. அப்ப இங்க முன்னாடி இருக்கிறது பரிசுத்தவான்கள் பேர் விட்டு இருக்கேன். அப்ப அது கூட ஒரு இருக்குல்ல, ஒரு கேள்வி மார்க் வருதுல. அப்ப அங்க பரிசுத்தவான மாற முடியாது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலதான் பரிசுத்தவானமாவும் சபையா விசுவாசிக்கணும், ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். இவங்க விசுவாசிச்சாங்களா ஞானஸ்தானம் எடுத்தாங்களான்னு தெரியாது. ஆனா அவங்களை பரிசுத்தவான்னு சொல்லப்படுது. அப்ப சபை வகுப்பார் எப்போ வராங்கன்னா பின்னாடிதான். அப்ப அவங்கதான் சபைங்கிற வாய்ப்புகள் வருது. அப்போ அது கூட எனக்கு நம்மளுக்கு அது மேட்ச் ஆகலான்னு பார்க்கணும். அப்ப இங்க முதற் பலன் பாத்தீங்கன்னா கிறிஸ்து தான். மரித்தோரிலிருந்து நித்திரையிலிருந்து முதற் பலன். இவரை தான் இயேசு கிறிஸ்து தான் முதற் பலன் சொல்லப்படுது. அப்ப அத முதற் பலன் சொல்ல. அப்ப நித்திரை அங்க நித்திரை அடைஞ்சிருக்காங்க, உயிர்த்தல் நடந்திருக்குன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அப்ப அங்க உயிர்த்தல் நடந்தா அது முதற் பலன் தான் சொல்லணும். முதல்ல உயிர்த்தல் தான் முதற் பலன் சொல்லணும். ஆனா சொல்லல. இயேசு கிறிஸ்து உயிர்த்தலால தான் இங்க முதற் பலன்ங்கிற விஷயம் இங்க சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது 23 படிங்க. அதுல அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார். அவருடையது அவனவன் தன் வயசில் உயிர்ப்பிக்கப்படும். முதற் பலனானவர் கிறிஸ்துன்னு போட்டிருக்காரு. பின்பு அவருடைய வருகையிலே அவருடைய உயிர்ப்பிக்கப்படுவார். அவரு யார் பார்த்தா சத்திய வசனத்தினால ஜென்பிக்கப்பட்ட அவரும் முதற் பலன் யாரு? சபை. அதுதான் இருக்கிறது உயிர்த்தெழுதலுக்குள்ள வரும் பார்க்கணும். சரி, அப்ப இயேசு கிறிஸ்து இப்ப உயிர்த்தெழுப்ப போறோம். அது எப்போ நடக்குங்கிறான்னு சேர்த்தா நம்ம இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பார்க்கும். படிச்சிடலாம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16-17 உயிர்த்தெழுதல் எப்போ நடக்குங்கிறான்னு சேர்த்தா
பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து எழுந்து வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அப்ப பாத்தீங்கன்னா எப்ப வருதுன்னா பிரதான தூதனோட சத்தத்தோடும். இந்த பிரதான தூதன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தானியேல்ல படிச்சோம்ல, தானியேல் 12:1 மிகாவேல் பிரதான தூதன் சத்தத்தோடு அவர் தான் வராரு. அந்த பிரதான தூதன் யாருன்னு சொல்லி பார்க்கும்போதுல யோவான் 5:25 பிரேத கொடியில் அனைவரும் அவர் சத்தத்தை கேட்கும் காலம், அந்த சத்தம் அதுதான் பிரதான தூதன். பிரதான தூதன் இயேசு கிறிஸ்து, அவர்தான் மிகாவேல்ங்கிறதான ஒரு நாமம் இருக்கும். அப்ப எப்போ வராருன்னா இரண்டாம் வருகையில வந்துதான் அவர் இருக்கிறது எழுப்புறான்னு பார்க்கும். அப்ப தேவ எக்காலம் வானத்தில் தொடுக்கப்படும், ஒரு எக்காலம் தொடுக்கப்படுதான். அதுக்கு அப்புறம் வானத்தில் இறங்குவார். அப்பொழுது கிறிஸ்துக்கள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்போ முதலாவது உயிர்த்தெழுதல் எப்போ நடக்கும் பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்கள் மரித்தவங்க தான் முதலாவது எழுந்திருப்பாங்க. அப்ப அங்க உயிர்த்தல் நடந்துச்சுன்னா முதலான கிடையாது இல்ல. அப்ப அது முதலாவது உயிர்த்தல் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாதுல்ல. பின்பு நாம் உயிரோட இருக்க நாமும் எதிர்கொள்வோம். அப்போ உயிர்த்தல் நடக்கும் போதுல இதுக்கு முன்னாடி பரிசுத்தவான் அதாவது இதுக்கு முன்னாடி இயேசு வருது. அதுக்கு முன்னாடி சபை வகுப்பார்ல மரிச்சிருப்பாங்கல்ல, அவங்க முதலாவது உயிர்த்தெழுப்புவாங்க. உயிரோட இருக்கும் அந்த 6 வருஷம் முடிவுல இருக்கும். நம்ம மறுரூபம் வாங்க போடுறோம்னா அப்ப நம்மளுக்கு என்னன்னா ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து நம்ம என்ன செய்யறோம், மறிச்சு பரலோகம் போறோம். அப்ப நம்மள வந்து கல்லறையில வச்சு அடக்காரம் பண்ண தேவையில்லை. மறுரூபம்னா நம்ம ஒரு ஹார்ட் அட்டாக்ல மறிச்சு கொள்றாங்க, அதே மாதிரி உயிர் பிரிஞ்சு போய் அவரோட சேரப்படும். இது எப்ப நடக்கும்னா கடைசி காலம் தொடிக்கும் போதுல இந்த விஷயம் நடக்குன்னு சொல்லப்படுறது பார்க்கும். அப்ப அந்த கடைசி காலங்கிற விஷயத்தை என்னன்னு பார்க்க போறோம். அதை கூட படிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51-52. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆயினும் கடைசி காலம் தொழிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டோம். இப்ப பவுல் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவர் இருக்கிற டைம்ல ஏற்றுக்கு 2ஆம் வருகை வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு நம்ம நித்திரையில மறுரூபம் ஆகப்படும் அவங்க சொல்றாரு. அப்ப அவங்களுக்கு அந்த காலக்கணக்கு தெரியாது. இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சவர் காலக்கணக்கு தெரியாது. அப்போ அவன் நம்ம இந்த டைம்ல வந்தா மறுரூபம் ஆகப்படும் அங்கிற விஷயத்தை அவர் சொல்றான்னு பார்க்கும். கடைசி அடுத்த வருஷம் படிங்க. இக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்போ வந்து எக்காலம் தொடிக்கும் போது அப்போ மரித்தோர் அழிவில்லாத எழுந்திருப்பாரு, நாமும் மறுரூபமாகும். அப்ப என்ன செய்யறா சபை வயிற்றுல நடக்கும் போது இன்னொன்று பாத்தீங்கன்னா அது 6 வருஷம் முடியல என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா உலக ஜனங்களும் உயிர்த்தல்ல வருவாங்கன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ 1 தெசலோனிக்கேலை அங்க ஒரு எக்காலம் சொல்லி சொல்லப்படுறது. எக்காலம் தொடிக்கப்படும் போதுலதான் அங்க அவர் வருவான்னு சொல்லப்படுது. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்துல என்ன சொல்லப்படுதுன்னா கடைசி எக்காலம் தொழிக்கும் போதுலதான் அவர் வந்து வருவாருங்கிறான்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அந்த கடைசி எக்காலம் எப்பொழுது? அந்த கடைசி எக்காலம் நடக்கும்போது உயிர்த்தெல்லாம் நடக்குமா, அதுக்கப்புறம் ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்றது. அது கடைசி நாள் கடைசி எக்காலம் எப்பொழுது? அதை கூட படிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 11:5. வெளிப்படுத்தல் 11:15. ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலத்திலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்றும் எந்திர சட்டங்கள் வானத்தில் உண்டாயின. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் ராஜ்யங்களா மாறிடும். 7ஆம் தூதன். அப்ப 7ஆம் தூதன் என்னது? 7ஆம் சபையின் காலத்தில் முடிவுல நடக்கிற சம்பவம். சரியா? அப்போ வந்து என்ன நடக்குமா, உலகத்து ராஜ்யங்கள் ராஜ்யங்கள்லாம் இப்போ இந்த ராஜ்யம் இருக்குல்ல, அந்த ராஜ்யம் எல்லாம் போய் கிறிஸ்துக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பாரு. அது எப்போ ஒப்பு கொடுப்பாரு? 7ஆவது நாள் ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நடக்கும். அப்ப அந்த கடைசி எக்காலங்கிற மீன்ஸ் என்னன்னா 6 வருஷம் முடிகிற சம்பவத்துலதான் அதை ஏற்படுத்தும். இப்ப நம்ம பார்த்தாச்சு. அப்ப முதலாம் உயிர்த்தெழு எப்போ நடக்கும் பாத்தீங்கன்னா 6 வருஷம் முடிவு நடக்கும். இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்தெழுப்ப முடியும்னு சொல்லி நம்ம பார்த்து முடிச்சாச்சு. சரியா? அப்ப இதுல நம்ம ஒரு கன்ஃபார்ம் வந்துட்டு அப்ப அங்க நடந்தது விழித்தெழுத்து இல்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்து மரணத்துல போயிட்டாரு. அவரால் தான் மனித குலத்தை எழுப்ப முடியும். அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்காரு. அப்ப இது லாஜிக்காவே எனக்கு ஒத்து வரலான்னு பார்க்கணும். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கல்லறை என்றால் என்ன முதல்ல ஒரு விஷயம் பார்க்க போறோம். 2வது நித்திரை அடைந்த விஷயத்தை பார்க்க போறோம். 3வது வந்து பரிசுத்தவான் சரீரங்கள் எழுந்தது. அந்த பரிசுத்தவான்கள் யாருங்கிற விஷயத்தை பார்க்க போறோம்.
அதுக்கு ஒரு உயிர்த்தெழுந்த பின்பு எங்க போனாங்கன்னா பரிசுத்த நகரத்துக்குள்ள போனாங்க, எருசலேமுக்குள்ள போனாங்கன்னு சொல்லப்படுது. ஏன் எருசலேமுக்கு போனாங்கன்னு பார்க்க போறோம். அது கல்லறை விட்டு புறப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பரிசுத்த நகரத்தை பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டாருன்னு சொல்லப்படுது. இந்த 6 காரியங்களை நம்ம பார்க்க போறோம். கல்லறை என்றால் என்ன பார்க்க போறோம், நித்திரை அடைந்தது, நித்திரை என்னங்கிற என்ன விஷயத்தை பார்க்க போறோம், பரிசுத்த சரீரத்தோடு எழுந்திருந்து உயிர்த்தெழுந்த பின்புன்னு இருக்கு, அது என்னங்கிற விஷயம் பார்க்க போறோம். அந்த கல்லறை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்துக்கு போனான்றது இது என்ன விஷயத்த நம்ம பார்க்க போறோம்னு பார்ப்போம். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து எங்க மரித்தாரு? கொல்கத்தா மலை. அது கூட படிச்சலாம். வெளிப்படுத்தல் 27:33. மத்தேயு ஸ்லோல அப்படி மாறி பேச வேண்டியிருக்கு. ஆமா 33. இந்த கபாலஸ்தலம் சொல்லப்பட்ட இடத்துலதான் இயேசு கிறிஸ்து வந்துட்டு அங்க வந்து இதுதான் அந்த கபாலஸ்தலம். சரியா? கபாலஸ்தலம்ங்கிற என்னன்னு பாத்தீங்கன்னா, கபாலம்னு என்னது? மண்டை. கபாலம் பிளஸ் தலம். கபாலம் என்னது? மண்டை ஓடு தலம். மண்டை ஓடும் போல அமைப்பு போல ஒரு இடம் தான் எடுத்தது கபாலஸ்தலம் இருப்பாங்க. இந்த இருக்குல்ல, இதான் மண்டை ஓடு மாதிரி இருக்கா, ஓட்ட இருக்கா, 2 கண்ணு, இது ஒரு மூக்கு மாதிரி இருக்கா, சரிதா? ஆக்சுவலி இது என்ன பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மார்க் பண்ணி போட்டுருப்பாரு கபாலஸ்தலம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேலதான் சிறுவையில அந்த மறிக்க இது பண்ணிருக்கா. இது கீழே என்ன இருந்துச்சு பாத்தீங்கன்னா, அந்த குஷ்டரோகிகள் இருக்கல, குஷ்டரோகிகள் இது பாளையத்து புறம்புல இருக்கு. குஷ்டரோகிகள் தங்கி தாவரிக்கிற இடம் தான் இந்த இடம். சரியா? இப்ப என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு நிலநடுக்கம் நடக்குது. இயேசு கிறிஸ்துவோட நிலநடுக்கம் நடக்கும். இப்ப நம்ம ஏரியாவில் நிலநடுக்கம் வந்தா என்ன செய்வோம்? அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, ஒரு நிலநடுக்கம் வந்தா என்ன வெளியே போகணும். ஏன்னா அந்த இடத்துக்குள்ள இருந்தா இடிஞ்சு நம்ம மேல விழுந்து நம்ம மறிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆனா வெளியே போகணும். இப்ப இங்க இருந்த யாரு பாத்தீங்கன்னா, குஷ்டரோகிகள் உள்ள இருந்திருக்காங்க. நிலநடுக்கம் வரும்போது நினைச்சாங்க, இவங்க வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அங்க இயேசு கிறிஸ்து மறித்திருக்கிறாரு. மறித்தவரை இவங்க நினைக்கிறாங்க, குஷ்டரோகிகள் பாக்குறாங்க. பார்த்து என்ன பண்றா பாத்தீங்கன்னா, அவங்க சுகம் பெறுறாங்க, சுத்தமாகறாங்க. இதுதான் அங்க நடந்தது. படிச்சலாம். 27 மத்தேயு 27:54 படிங்க. மத்தேயு 27:54 நூற்றுக்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து நெய்யாளர்களே இவர் தேவனுடைய குமாரர் என்றார்கள். அப்ப அங்க ஒரு பூமி அதிர்ச்சி நடக்குன்னு பார்க்கும். அதுக்கு 51ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ்வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. பூமி அதிர்ந்தது, கண்மலை. இது ஒரு கண்மலையில இருந்தவிட்ட ஒரு என்னன்னு பாத்தீங்கன்னா, இது குன்றுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மலை கிடையாது. கண்மலைங்கிறது என்ன? ஒரு மலை, அதாவது ஒரு திக்கான ஒரு மெட்டீரியலான ஒரு கல் பாறை. இது சுண்ணாம்பு பாறை மாதிரி தான். நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய ஒரு இது கிடையாது. ஒரு சுண்ணாம்பு பாறை மாதிரி, ஆனா கொஞ்சம் மண்ணோட திக்கா இருக்கும். இதுல குடஞ்சி இதுக்குள்ளதான் எனக்கு படம் பாத்தீங்கன்னா இந்த குஷ்டரோகிகள் இருந்திருக்காங்க. பாளையத்து புறம்பா இருக்கு. சரியா? இது போக எடுத்து போனான்னா, அந்த ஊருக்குள்ள போய் கொள்ளடிச்சு வருவாங்க பாத்தீங்களா, அவனும் எங்கதான் இருப்பாங்க. இந்த கல்லர் குகை, இது கலர் குகை. இதுல என் வீட்டு கல்லர் குகை ஆகிட்டீங்க, இங்க வந்துதான் உட்காந்துருவாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டாங்கன்னா, கொள்ளையடிச்சு வந்தாங்கன்னா எவனும் பிடிச்சிக்கிற மாட்டாங்க, உள்ள வரமாட்டாங்க. இவங்க கூட சேர்ந்தாலே தீட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால இங்க வரமாட்டாங்க. இப்ப என்ன சொல்லப்பட்டது பாத்தீங்கன்னா, இங்க குஷ்டரோகிகள் இருக்கிறாங்க, நிலநடுக்கம் வருது. அங்க வரமிச்சு பாத்தீங்கன்னா, அவங்க இயேசுக்கு சரீரத்தை போய் பார்க்காங்க, பார்த்து சுகம் போடுறாங்க. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோட வஸ்திரத்தை ஒருத்தர் தொட்டாங்கல்ல, தொட்டு எடுக்கிறா சுகம் போடுறாங்க. அவளோட விசுவாசம் என்ன? இது வஸ்திரத்தை தொட்டாலாயும் நான் சுகமாவேன்னு சொல்லி சுகம் பெறாங்க. இது ஒரு அனுபவம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறது சுகம் பெற ஒரு அனுபவம். அப்ப இங்க ஒரு கேள்வி கூட வரலாம், அது எப்படி இயேசு கிறிஸ்து சொல்லாம எப்படி அவருக்கு சுகம் பெற முடியும் அப்படின்னு வரலாம். ஆனா இது ஒரு விசுவாசத்தின்படி ஆக கடவுள் இருக்கு. அப்போ இவங்க அதை இயேசு கிறிஸ்துவ பார்க்க முடிச்சு பாத்தீங்கன்னா அவங்க சுகம் பெறாங்க. இது போக இங்க இருந்தவங்க எல்லாமே குஷ்டரோகத்துல ரொம்ப டீப்பான குஷ்டரோகத்துல இருக்காங்க. சரீரம் நாட்டம் எடுக்கிற ஒரு குஷ்டரோகம் இருக்காங்க. இவங்க ஊருக்குள்ள போக முடியாது. ஆனா குஷ்டரோகத்துல வெண் படலம் அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரி உள்ளவங்க ஊருக்குள்ள போய் இயேசு கிறிஸ்துவ போய் சுகம் பெற்றிருக்காங்க. பார்த்திருக்கோம்ல, பெற்றிருக்காங்க. ஆனா இவங்களால புற முடியல. ஆனா பெற்றவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த மாதிரிலாம் முன்னாடி. ஆனா இவங்களால நினைச்சிருக்காது சொல்லியிருப்பாங்க, சாப்பாடு கொடுக்க வர சொந்தக்காரங்க சொல்லியிருப்பாங்க, இந்த குஷ்டரோகி சுகம் பெற்று போயிருக்காங்க. சீமோன் இருந்த ஒரு குஷ்டரோகி இருந்தார்ல,
அவருக்கு கடைசி ராவிருந்து கொடுத்தாங்கல்ல, ஒரு வீட்டுல நடந்துச்சு இல்ல, அவர் குஷ்டரோகியாரு சீமோனோட வீட்டுல தான், புரியுதா? அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்ப அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்ப இவங்களால போக முடியல. அப்ப இவங்க என்ன நினைக்காங்கன்னா, அந்த இயேசுக்கு சிலுவை மரணத்துல அங்க இயேசுக்கு மரணம் அங்க நடக்க அவரை பார்க்கணுங்கிற ஆர்வத்துல போய் அங்க பார்க்காங்க. அவங்க நினைச்சுறாங்க சுகம் பெறாங்கன்னு பார்க்கும். அது சாத்தியமாகான்னு பாத்தீங்கன்னா சாத்தியமாகிறது வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்ப பிரகாசப்படுத்தார்கள் எடுக்கிறாங்கன்னா அவங்க வெக்கப்பட்டு போகலன்னா அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த சிலுவை பார்த்து என்ன பண்றாங்க, சுகம் பெறாங்க. வெக்கப்பட்டு போகல அப்படின்னா சுகம் பெறாங்க. இப்ப ஏற்கனவே நினைக்கிறாங்க அவங்களுக்கு அந்த குஷ்டரோக நிமிஷம் வெக்கி கூணி குறுகி நினைக்கிறாங்க இதுக்குள்ள இருக்காங்க. இப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அதை பார்த்த உடனே இருக்குது அங்க சுகம் வருதுன்னு பார்க்கும். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மேல இருக்கு நிலநடுக்க வந்துச்சு, அந்த ஐயசு ரத்தம் அங்க உள்ள வழிஞ்சு அங்க பட்டனால சுகம் பெறதுன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்க தெரியாது. ஏன்னா லாஜிக்கா சிந்திக்கும் போதுல வாய்ப்பு இல்லை. ஏன்னா இயேசுக்கு அவரு கடைசிய புத்தகத்துல வந்து ஒருத்தர் ரத்தமும் தண்ணீர் தான் வந்திருக்கு. பெரிய லெவல்ல அந்த ரத்தம் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். இயேசு சிலுவையில அந்த ரத்தம் அந்த அந்த சிலுவை உள்ளோடி வந்து நெல்லடக்கு போறது அந்த இதுக்குள்ளோடி வந்து படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ரெண்டு விஷயம் இருக்கான். ஆனா இங்க வந்தது யாரு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து யாரு குஷ்டரோகிகள் தான் சுகம் பெற்றாருன்னு பார்க்கும். இதை வந்து நம்ம சொல்றேன், இது உண்மையா பொய்யாங்கிறது இன்னொரு ஒரு விஷயமா இருக்குது. நம்ம வந்து வேத வசனத்தோட பார்க்கலாம்னு பார்ப்போம். இது இங்க எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, இது பாளையத்துக்கு புறம்பாதான் இருக்கு. அது பார்ப்போம். குஷ்டரோகிகள் எங்க தான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாளையத்தில் புறம்பாதான் இருக்குன்னு பார்க்கும். நம்ம அது கூட நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம், படிச்சிடலாம். லேவியாகமும் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 13, 14, 15 வசனம் படிக்கும். 13ல இருந்து 15 வசனம் இருக்கு. அப்பொழுது ஆசாரியன் பார்த்து, குஷ்டம் அவன் சரீரம் முழுவதையும் மூடியிருந்தால் அவனை குற்றமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் உடம்பெல்லாம் வெறுமையாய் போனபடியால் அவன் குற்றமுள்ளவன். ஆனாலும் ரணமாம்சம் அவனில் காணப்பட்டால் அவன் தீர்த்துள்ளவன். ரணமாம்சம் என்னது? ஆறாம இருக்கிறது. ரணமாம்சம் அழுகி நாச்சம் எடுக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னொருத்தர் வந்து அன்னை தெரேசாவுடைய அவங்க குஷ்டரோகி சுகம் பெற்ற போனாங்களா. அப்போ அவர் வந்துட்டு ஒருத்தர் காணிக்கை கொடுக்க போனாராம். அப்ப அவங்க கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்ற ஒரு கிரிக்கெட் வீரர் அவருடைய சாட்சி கேட்டான். உள்ள போனா ஸ்மெல்லு பயங்கரமா இருந்துச்சான், அவருக்கு வாந்தி வர்ற மாதிரி இருந்துச்சான். எப்படி கிளீன்? அப்ப சொன்னாங்களா, பணம் கொடுக்க வச்சுட்டாரு, பணம் யாருனாலும் கொடுக்கலாம், இந்த வேலை செய்ய நீங்க வரீங்களான்னு கேட்டாங்களா. அவர் சொல்ற அந்த கிரிக்கெட் வீரர் எழுதியிருக்காரு, அவ்வளவு ஸ்மெல் பண வாடன்னு சொல்லி கேட்கிறீங்களா, பொண வாடன்னு வாங்கல, அந்த வாடை எடுத்துருக்கு. அப்ப இங்க என்ன சம்பவம் நடக்குன்னா, அங்க பிணம் எப்படி அழுகி ஸ்மெல் அடிக்குதோ அதே மாதிரிதான் இவங்க சரீரம் மெல்ட் ஆகி ஸ்மெல்லு, செத்து போன சரீரம் உயிர் பிடிச்சது அவர் இதுல. அதான் ஆக்சுவலி அங்க நடந்தது. ரணம் மாம்சம்னா சீல் பிடிச்சு நாத்தம் எடுக்கிற ஒரு சூழ்நிலை தான் அங்க சொல்றது. அதுக்கு பாத்தீங்கன்னா 15. ஆகையால் ரணமாம்சத்தை ஆசாரியன் காணும்போது அவனை தீர்த்துள்ளவன் என்று தீர்க்கப்படவன். ரணமாம்சம் தீர்த்துள்ளது, அது குஷ்டம். ரணமாம்சம்னா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் வர்ற ஒரு கண்டிஷனத்துல இருக்குன்னு பார்க்கும். அது புண்ணுன்னு சொல்லி சொல்லப்பட்டு பார்க்கும். அதுல 18 படிங்க. சரீரத்தின் மேல் புண் உண்டாயிருந்து ஆய்வு. அந்த ரணமாம்சம் புண்ணாகி ரொம்ப செப்டிக் ஆகி அந்த பிளட் என்ன ஆகுது, கெட்டு போனதான் சீல் ஆகுறது. சீல் ஆகிட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்மெல் வந்துடும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் உள்ளவங்க தான் எங்க நினைச்சிருப்பாங்க இந்த இடத்துல இருக்கு. அப்போ சரீரம் மெல்ட் ஆகி செத்து போயிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா சரீரம் செத்து போயிட்டு இருக்கு. இந்த செத்து போன சரீரம் தான் உயிர் தடுக்குது. அப்போ நினைச்சிருக்காங்க அங்க பரிசுத்தவான்கள் சொல்லப்படுனா அங்க பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் எது மூலமாக? இயேசு ரத்தத்தின் மூலமாக பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். இப்ப நம்மளே சொல்றோம்ல பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் எது மூலமாக? இயேசு ரத்தத்தின் மூலமாக. மாம்சம் அழுக்கு நீக்கி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கல, இது ஞானஸ்தானத்துல. இதே மாதிரி இவங்களுடைய மாம்சத்தின் அழுக்கு எதுல நீக்கப்படுது? இந்த அந்த உயிர்த்தெழுதல விஷயமும் அவங்க பார்த்த விஷயத்தினாலதான் அங்க அந்த விஷயம் நடக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 44, 45, 46 படிங்க இந்த இதுல லேவியாகமத்துல 13, 44, 45. அவன் குஷ்டரோகி, அவன் தீர்த்துள்ளவன். ஆசாரியன் அவனை தீர்த்துள்ளவன் என்று தீர்க்கப்படவன். அவன் வியாதி அவன் தலையிலே இருக்கிறது. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனை ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு
புறம்பே இருக்க கடவுள். இது பாளையத்து புறம்பே இருக்கக்கூடியது. இப்ப இந்த பாளையத்துல இருக்க இந்த பாளையத்து புறம்பே இருக்காங்க, பாளையத்துல வேலையா இருப்பாங்க, மரத்துக்கு கீழே இருக்க முடியாது. இந்த மாதிரி புகையை குடைஞ்சி இதெல்லாம் பாத்தீங்கன்னா குடைஞ்ச ஒரு விஷயம் தான். இதெல்லாம் வாசல் நம்மளுக்கு வெள்ளீசனுக்காகவும் அவங்க ஏற்படுறதுக்காக போட்டதுதான். ஆனா அங்க தூரத்துல இருந்து பார்க்க அது மண்டை ஓடு போல இருக்கும். இவங்க தங்கி தாவி இருக்க ஒரு இடமா இருக்கும். இங்கதான் என்ன பண்ணா பாத்தீங்கன்னா இங்க இருந்தாங்க. இந்த இடத்துலதான் நம்ம ஆண்டவராகிய கிறிஸ்து அவங்க வந்துட்டு உயிர் நீத்தான்னு பார்க்கும். நம்ம அதை கூட நம்ம படிச்சிடலாம். இது பாளையத்துல புறம்பே தான் இருக்காங்கிறத கிராஸ் செக் பண்ணிக்கலாம். எபிரேயர் 13:11. ஏனென்றால் எந்த விருத்தங்களுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தமாய் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியராலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த விருதங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். நகரவாசல் புறம்பே பாடுபட்ட இதுதான் இந்த பாளையம். வெளியே பாளையத்து புறம்பே இங்கதான் குசோரை இருந்தாங்க. இங்கதான் அங்க ஏத்துக்கிட்டு அங்க வெளியே கூடுது. அதனால அவங்க பார்த்தனால அந்த விஷயம் இருக்குன்னு பார்க்கும். அவங்க சுகம் பெற்றாங்கன்னு பார்க்கும். இது ஒரு விஷயம். இந்த கல்லறைங்கிற விஷயம் தான் கிரேவ்னு விஷயம் என்னன்னா குகை. கிரேக்க பதத்துல G34:19 இருக்கு. அது எமினியோன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இதுக்கு எமினியோன், இது ஒரு புகையை தான் சொல்லப்படும். இது எமினியோன்னு சொல்லப்பட்டிருக்கு. கல்லறை குகை. கல்லறைகளை ஏற்றிட்டு வச்சிருந்தாங்களே கல்லறைக்கு, அதுக்கும் பேரும் கல்லறை. அதுக்கு என்ன கிரேவ்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு எமினியோன்னு சொல்லப்பட்டு பார்க்கும். லாசர் கல்லறையில வச்சிருந்தார்ல யோவான் 11:38 லாசர் கல்லறை, அங்கேயும் கிரேவ் தான் சொல்லப்பட்டிருக்கு. அங்கேயும் எமினியோன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது G34:19. கல்லறை லாசர் வச்ச கல்லறைக்கும் எமினியோ சொல்லப்பட்டிருக்கு. G34:19 சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கல. இந்த கிரேவுக்கும் இதுக்கும் சொல்லப்பட்டு பாத்தீங்கன்னா எமினியோ G34:19 சொல்லப்படும் பார்க்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குகைங்கிறது டென்ட்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய 21:11 சொல்றால, என் பிதாவை எடுத்து நீ கல்லர் குகை ஆகிட்டீங்களே, அந்த இடத்துல டென்ட்னு வரும். அதுக்கப்புறம் அதுல டெபினிஷன் என்ன பண்றதுன்னா கிரேவ்னு போடுங்க. அதையும் குகைன்னு. நீங்க கல்லர் குகையாகிட்டீங்க. ஏன்னா காசுக்காரவங்க அங்க காசை ஷேர் பண்றாங்க. அந்த டிரான்ஸ்லேஷன் நடக்கும். அதே மாதிரி ஊருக்குள்ள கொள்ளடிச்சவங்க இங்கதான் என்ன பங்கு பிரிப்பாங்க. இந்த இடத்துல இங்க யாரும் வரமாட்டேங்குது. அது இந்த கல்லர் குகையாகிட்டீங்களே, இந்த ஆக்கிட்டீங்களேன்னு சொல்லி அவர் சொல்றாங்க. இதுவே அனுப்பிச்சுதான் பாத்தீங்கன்னா அந்த கிரேவ்னு சொல்லி எப்படி சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்ப நித்திரை அடைந்தது அப்படின்னு பார்க்க, நித்திரைங்கிறது ஒரு இலைப்பாறுதலை இது அடையல்படுத்தும் பார்க்கும். அது பாத்தீங்கன்னா ஸ்லீப்னு சொல்றதுக்கு ஆங்கிலத்துல. கிரேக்க பதத்துல பாத்தீங்கன்னா கொய்மா அப்படின்னு சொல்லுவோம். கொய்மானா இலைப்பாறுதல் சொல்லப்படுது. அந்த நித்திரைன்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா நித்திரை அடைந்தாங்கன்னா, நித்திரைங்கிறது தூக்கத்தையும் நித்திரைன்னு சொல்லுவோம். அப்படித்தானே? மரணம் அடைஞ்சது நித்திரைமா, ரெண்டுக்கும் ஒரே பதம் தானே. அது நித்திரைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னொரு பதம் இலைப்பாறுதல். இப்ப நான் கொஞ்சம் பேர் இலைப்பாறிட்டு வரேன்ப்பா அப்படின்னு இலைப்பாறுதல் தூங்குதான் என்னது ஒண்ணு. நித்திரைங்கிற வேதம் கொடுக்குற மீனிங் என்னது, மரணத்தையும் நித்திரைன்னு சொல்லுது. அப்ப இங்க நித்திரை அடைந்த பரிசுத்தவான்னு சொன்னா இங்க இலைப்பாறுதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரெஸ்டிங் பீரியட்ல இருக்காங்க. அவங்க வேலை வெட்டிக்கு போக முடியாது. ஏன்னா அவங்க சரியா நாச்சம் அடிக்கப்படும், ஒண்ணும் செய்ய முடியாது. இவங்க வாழ்வாதாரத்துக்கு காரணம் என்ன, அவங்க சாப்பாடு இவங்க கொடுத்தாதான் ஒண்ணு, இவங்க பார்க்க முடியாது. இப்ப நித்திரைங்கிற விஷயம் என்ன, அவங்க தூங்கி முழிக்கிற விஷயம் தான். இவங்களோட வேலையை தூங்கி முழிக்கிற வேண்டியதுதான். அந்த மாதிரி இருக்கு. அதை இலைப்பாறுதல்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சலாம். அந்த இலைப்பாறுதலையே எதுக்கு கம்பேர் பண்ணிட்டாங்கன்னா மரணத்தோட இருக்கிறாங்க, கம்பேர் பண்ணி எங்க மொழிபெயர்ப்பு பண்ணிட்டாங்க. மரண நிலவரம் தான். நம்ம அதை கூட பார்க்கலாம். ஆமா, இப்ப அதை கூட நம்ம பார்த்துடலாம். ஏசியா 57:2 படிக்கலாம். ஏசியா 57:7. ஏசியா 57:2. நேர்மையை நடந்தவர்கள் சமாதானத்துக்கு பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இடைப்பாடுகிறார்கள். இதுக்கு நீங்க தான் டெபினிஷன் கொடுக்கணும். சொல்லுங்க பிரதர். சிஸ்டர் நீங்க தான் பார்த்தீங்க. படுக்கையில இருப்பாங்க அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன? அவங்க எனக்கு நேர்மையை வாழ்ந்தாங்க, நம்மளை குறித்து தான் சொல்றாங்க. நேர்மையை வாழ்ந்து எனக்கு செத்து போய் எங்க படுக்கைங்கிறது எங்கன்னது பூமியில தூளில நித்திரை பண்றாங்க. பூமி தூளில் நித்திரை பண்ணுறவர்களை எழுப்புறாருல. பூமி தூளில் நித்திரை பண்ணுறவர்களை எழுப்புறது சொல்லி நம்ம தானியல் 12:1 படிச்சோம்ல. அப்ப என்ன சொல்றதா, இலைப்பாறுதல் விஷயம் என்னன்னா, நேர்மையா நடந்தவர் சமாதானத்துக்கு பிறகு தங்கள் படைக்கையில இலைப்பாறுதல் இருக்கு. முதல் வசனம் படிங்க, அப்பதான் புரியும். நீதிமான் கடித்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள்,
ஆனாலும் தீர்ப்பு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார். அப்ப இந்த 2ஆம் வசனத்தை 1ஆம் வசனத்தை நீங்க லிங்க் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க வந்து படுக்கிற விஷயம் என்னன்னா நித்திரை, அவங்க வந்துட்டு இறந்து போன அந்த விஷயத்தை அடையாளப்படுத்து. அப்ப இங்க சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா அங்க டிரான்ஸ்லேஷன்ல அங்க என்ன போட்டிருக்குன்னா அவங்க இளைப்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இளைப்பார்த்துக்கு என்ன போட்டிருப்பாங்க? நித்திரைன்னு சொல்லுவாங்க. நித்திரை எதுக்கு கொண்டு வந்துட்டாங்க? மரணத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பரிசுத்தமாக்கப்பட்டாங்க. இயேசு ரத்தத்தை பார்த்து பரிசுத்தமாக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு என்ன பேர் ஆயிட்டாங்க? பரிசுத்தவான்னு சொல்லி பேர் ஆயிட்டு அவங்க சரீரத்துல இருந்து என்ன ஆயிட்டாங்க? உயிர்ப்பு வச்சாங்க. அவங்க சரீரம் இருக்கிறது மாம்சம் என்னது? இப்போ புதுசம் இருக்கு. இப்ப பரிசுத்தவான்கள் சரீரம் சொல்றாங்க, அது செயின்ஸ் சொல்றாங்க. செயின்ஸ்ல என்னது? புனிதர்கள் சொல்றாங்க. புதுசா வந்து அவங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால கிளீனர்ஸ் சொல்றாங்க. அதுல என்ன விளக்கம் போட்டிருக்குன்னா டு மேக் கிளீன் விஷயம். 2வது என்ன போட்டிருக்குன்னா விளக்கம் ஃப்ரம் பிசிக்கல் சென்ஸ் ஆஃப் த, அதாவது எடுத்துறாங்க பாடியில என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா ஒரு பசுத்தமாக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த இந்த இதுல டெபினிஷன்ல கொடுக்கப்படுது. பசுத்தவான்ங்கிற விஷயத்துல அங்க கொடுக்கப்படுதுன்னு பார்க்கும். இப்ப வந்து சயின்ஸ் சொல்றது. அதே மாதிரி இயேசுக்கு கிட்ட அவருக்கு சுகம் வந்து பண்ண வந்தாங்கல்ல, குஷ்டரோகிகளுக்கு சுகம் பெற்றாங்கல்ல, அதுக்கு என்ன வேடன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது நம்ம புரியும் பார்க்கும். அது கூட நம்ம படிச்சலாம். மார்க் 1:41-42 வசனங்கள் படிக்கலாம். 41-42 இயேசு மனதில் கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீக்கிற்று. அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. அப்ப எடுத்துதான் பாத்தீங்கன்னா இப்படி அவரை சொன்ன பின்ன அவனுக்கு சுத்தமானான். அப்ப சுத்தமானான் போட்டிருக்குல்ல, அதுல பாத்தீங்கன்னா செயின்ஸ் தான் போட்டிருக்கு. புனிதத்துவம் ஆனான், சுத்தமானான் போட்டிருக்கு. அதே மாதிரி அங்கேயும் பாத்தீங்கன்னா செயின்ஸ் பரிசுத்தமானங்கள் சரீரம் போட்டிருக்கு பாத்தீங்களா, அதுக்கு அதே வேர்டு தான் யூஸ் பண்ணிருக்கு. சரியா? சரி. அப்ப கிளீன் சொல்லப்படுது. கிளீன்னா ஜீன் 25:11 இருக்கு. கிளீன் போட்டு சுத்தம் செய்யப்படுதல் இருக்கு. அதுக்கு வந்துட்டு கிரேக்க பதத்துல கத்திரிஷோ இருக்கு. அதுதான் என்னது? சுத்தமாகிற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இப்ப இன்னும் கூட கிளாரிட்டி வரல. இன்னும் கூட ஒரு சரியான ஒரு கிளாரிட்டி இல்லை. இல்ல இந்த குஷ்டரோகி தான் சுகம் பெற்றாங்களா, அந்த உயிர்ப்பு அந்த மாம்சம்ங்கிற விஷயத்த வந்துட்டு இதுக்கு கம்பேர் பண்ண முடியல. ஆனா இந்த வெப்சைட் அப்படிதான் போட்டிருக்காங்க. இன்னும் நம்மளுக்கு அது இன்னும் நம்ம கிளாரிட்டி வரல. அப்ப இன்னும் கிளாரிட்டி வரணும்னா இந்த சம்பவத்தை நம்ம ஒரு விஷயத்த பார்த்துட்டோம்னா இந்த உயிர்ப்பும் இந்த மாம்சம் வந்துட்டு மறுபடியும் ஏன்னா இந்த வந்து என்னன்னா உயிர்த்தெழுதல் என்ன நடக்கு? புதிய ஒரு மாம்சம் கிடைக்கும், புதிய ஒரு சரீரம் கிடைக்கும். அப்படித்தானே? அப்ப அந்த விஷயம்லாம் இதுல கம்பேர் பண்ணி சொல்லப்பட்டா அங்க மொழிபெயர்ப்புல தப்பா இது பண்ணிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி குஷ்டரோகத்துல ஒருத்தர் சுகம் பெற்றுட்டாங்கன்னா அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம். இந்த வசனத்துக்கு தான் இப்படி மொழிபெயர்ப்புல மாத்தி யூஸ் பண்ணிட்டாங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். அதை கூட 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கலாம். 6-7 படிக்கலாம். இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அது 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே இந்த நிருபத்தை இந்த ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீ அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உன்னிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா இது அந்த குஷ்டரோகம் போக்குறதுக்காக உள்ள வாராரு. அப்ப அந்த ராஜா நிருபத்தை பார்த்து ஒரு விஷயம் சொல்றான்னு பார்ப்போம், படிக்கலாம். இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை பிரித்துக் கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று அவனை என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா. போதும். எடுத்துதான் பாத்தீங்கன்னா கொல்லவும் உயிர்ப்பிக்க நான் தேவனான்றாரு. அப்ப எடுக்கிறாரு அந்த குஷ்டரோகத்துல இருந்து மீளணும்னா அவங்க புதிய சரீரம் எடுக்கணும். அந்த என்னது உயிர்ப்பிக்கிற ஒரு விஷயம் நடக்கணும். அதை எடுத்தது நான் தேவனா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ ஒருத்தர கொல்லவும் ஒரு ஜீவனை எடுக்கவும் உயிர் கொடுக்கறது தேவனுடைய வேலை. இப்ப வந்து குஷ்டரோகம் போகணும், அவனுக்கு புதிய மாம்சம் கொடுக்கப்படணும், அவங்க உயிர்ப்பிக்கப்படணும். அன்னைக்கு என்னால முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கேட்க பார்க்கும். தொடர்ந்து படிக்கலாம். அப்ப எடுத்துட்டு அந்த குஷ்டரோகத்துல இருந்து வெளியே வர்ற அந்த ரண மாம்சத்தை இவருக்கு வந்துட்டு ரொம்ப டீப்பான இது கிடையாது. இவருக்கு வந்து அந்த வெள்ளை அதாவது ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கிறாரு, அவர் மூடி மறைச்சிட்டு இருக்காரு. இப்ப என்ன சொல்றாரு? அந்த குஷ்டரோகம் இருந்து வெளியே வரான்னா உயிர்ப்பிக்கிறது, புதிய மாம்சம் கொடுக்கறது என்னால கொடுக்க முடியுமா? அது தேவனாலதான் அந்த விஷயம் செய்ய முடியும். அதனால விஷயத்தை அவர் சொல்றான்னு பார்க்கும். அந்த 14ஆம் வசனம் படிங்க. 14ஆம் வசனம். அப்பொழுது அவர் இறங்கி
தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவர் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவர் சுத்தமானார். சிறு மாம்சம் ஆயிட்டு. அப்ப புதிய சரீரம் அவங்க கொடுக்கப்படுது. அப்ப உயிர்த்தெழுதல் நமக்கு என்ன சரீரம் கொடுக்கப்படுது? சபைக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்படுது. உலக ஜனங்களுக்கு என்ன சரீரம் கொடுக்கப்பட்டோம்? அவங்களுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்படுது. சரியா? அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்போ குஷ்டரோகத்துல இருந்து அந்த சுகம் பெறுறாங்க. அப்போ உயிர் பிக்கிறாங்க. ரண மாமிசம் அழுகி போனதுல இருந்து உயிர் பெறுறாங்க. அவங்களுக்கு புதிய மாமிசம் கொடுக்கப்படுது. அப்ப பசுத்தவானங்களா உங்க பசுத்தமாக்கப்படுறாங்க. அப்போ சரீரத்துல இருந்து ஒரு உயிர்ப்பிக்கிற ஒரு நரவத்துல போறாங்க. இதைதான் அங்க அடையாளப்படுத்துற மாதிரி அங்க சொல்லப்பட்டது. அங்க டிரான்ஸ்லேஷன் இங்க மிஸ்ஸிங்ல ஆகப்படுதுன்னு பார்க்கணும். அங்க உயிர்த்தல் தான் நடந்துச்சுன்னா அங்க முதலாம் உயிர்த்தல் தான் சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அங்க சொல்லப்படலாம் பார்க்கணும். அப்ப இந்த குகையில இருந்த அந்த பாளையத்து பிறமையில குகையில இருந்த இந்த குஷ்டரோகிகள் தான் அங்க பசுத்தமாக்கப்பட்டிருக்காங்க. சுகம் பசுத்தம் மீன்ஸ் என்ன, அவங்களுக்கு சரீர சுகமும் ஆரோக்கியத்தையும் அங்க பெற்றிருக்காங்க. அது உயிர்ப்பிக்கிற ஒரு விஷயம் அவங்க சரீரத்தில் நடந்துச்சு. இப்ப ஏன் வந்து நகரத்துக்குள்ள பரிசுத்த நகரத்துக்குள்ள போனாங்க? பரிசுத்த நகரம் என்னன்னு பார்த்தலாமா? நம்ம ஆசாரியத்துல போய் அவங்க சொல்லி அதை கூட நம்ம பார்த்துடலாம். அதுக்காக எடுக்கிறாங்க பரிசுத்த எங்க பாருங்க, பரிசுத்த நகரத்துக்குள் பிரவேசித்தார்கள் சொல்லப்படுறதுக்கு அந்த பரிசுத்த நகரம் என்னன்னு பார்த்தலாம். மத்தேயு 4:5. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி. இது எங்க இருக்கு? இது எருசலேம்ல இருக்கு. எருசலேம்ல பரிசுத்த நகரம் பார்க்கும். அது பரிசுத்த நகரத்தை தான் நம்ம பார்த்தோம். அந்த பரிசுத்த நகரம்னா எருசலேமை அடையாளப்படுத்துது. நெகேமியா 11 படிக்கலாம். நெகேமியா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 618. ஜனத்தின் அதிகாரிகள் எருசலேமில் குடியிருந்தார்கள். மற்ற ஜனங்கள் தங்களுக்குள்ளே 10 பேரில் ஒருவரை எருசலேம் என்னும் பரிசுத்த நகரத்திலும் போதும். அப்ப எருசலேம் என்னும் பரிசுத்த நகரம். அப்போ அந்த பரிசுத்த நகரம் இது எருசலேம் பார்க்கும். அப்ப எருசலேமுக்கு ஏன் போனாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க சக மனிதனா மாறணும். அந்த சக மனிதனா மாறி சகஜமாக பீப்பிள் அவங்க மாறணும்னா ஆசாரியின் இடத்துல தான் சுகம் பெற்றதுக்காக காமிக்கணும். ஆசாரியன் எங்க இருக்காங்க? தேவாலயத்துல இருக்காங்க. எருசலேம் தேவாலயத்துல இருக்காங்க. அங்க போய் தன்னை காமிச்சு கொள்ளணும். காமிச்சாதான் என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு அவங்க சகஜமாக மக்களா அங்க மாற முடியும். அதனால இருக்கிறாங்க, தன்னை காமிக்கிறாக்காக அங்க போறாங்கன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 12, 13, 14. பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இருப்பதை கண்டு முகமுக்குற விழுந்து, ஆண்டவரை உமக்கு சுத்தமாக என்னை சுத்தமாக உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். தொடர்ந்து படிக்கலாம். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, உனக்கு சுத்தமாகி என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாமல் போய் உன்னை ஆசாரியனுக்கு காண்பித்து என் சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டபடியே அவர்களுக்கு சாட்சியாக பலி செலுத்து என்று கட்டளையிட்டார். அப்போ அவங்க சாட்சியாக பலி செலுத்தணும். அவங்ககிட்ட ஆசாரியத்தை காமிக்கும் போது செக் பண்ணிட்டு நார்மல் ஆகிட்டாரு, சகஜமா அங்க போகணும்னு சொல்லி அங்க நினைக்கிறாரு. அங்க உள்ள விடுறான்னு பார்க்கணும். அப்ப எப்ப அவங்க போயிருப்பாங்க? இயேசு கிறிஸ்து எப்போ மரித்தாரு? அது என்ன நாள்? அதுக்கப்புறம் என்னது, பெரிய ஓய்வு நாள் ஆயிரும். அப்ப பெரிய ஓய்வு நாள்ல என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா, அங்க கேட் எல்லாம் அடைச்சிருவாங்க, உள்ள போக முடியாது. இவங்க எப்பதான் போனாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதாவது எப்ப பேருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த வாரத்தின் முதல் நாள்ல நினைச்சிருக்க பாத்தீங்கன்னா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாரத்தின் முதல் நாள்ல தான் அவங்க போக முடியும். அதுக்கு முன்னாடி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்துட்டு எருசலேமினுடைய கேட் எல்லாம் அனுப்பிச்சிருவாங்க, மூடிடுவாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம படிக்கலாம். நெகேமியா 13ஆம் அதிகாரம் 15-20 வருஷம் வரை படிக்கலாம். கேட் எல்லாம் அடைச்சிருவாங்க. அவங்க வந்துட்டு ஓய்வு நாள்ல யாரும் உள்ள வரக்கூடாது. யார், ஏன்னா அங்க வந்து வியாபாரம் பண்ணிடக்கூடாதுன்னு அடைச்சிருவாங்க. நெகேமியா 13:15-20 வருஷம். அந்த நாட்களில் நான் யூதேயாவிலே ஓய்வு நாளில் சிலர் ஆணைகளை மிதிக்கிறதையும், சிலர் தானிய பொதிகளை கழுதைகள் மேல் ஏற்றிக் கொண்டு வருகிறதையும், திராட்சரசம், திராட்சைப்பழம், அத்திப்பழம் முதலானவைகளில் பற்பல சுமைகளை ஓய்வு நாளிலே எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் கண்டு, அவர்கள் தின்பண்டம் விற்கிற நாளை பற்றி அவர்களை சிறசாட்சியாய் கடிந்து கொண்டேன். மீனையும் சகலவித சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வு நாளிலே யூதா புத்திரருக்கும் எருசலேமில் இருக்கிறவர்களுக்கும் விற்கிற சில சீரியரும் உள்ளே குடியிருந்தார்கள்.
ஆகையால் நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு, நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிற இந்த பொல்லாத செய்கை என்ன? உங்கள் பிதாக்கள் இப்படி செய்ததினாலே அல்லவா நமது தேவன் நம்மேலும் இந்த நகரத்தின் மேலும் இந்த தீங்கையெல்லாம் வரப்பண்ணினார். நீங்களோ வென்றால் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குகிறதினால் இஸ்ரவேலின் மேல் இருக்கிற உக்கிரத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னேன். ஆகையால் ஓய்வு நாளுக்கு முன்னே எருசலேமின் பட்டண வாசலில் மாலை மயங்கும் போது கதவுகளை பூட்டவும், ஓய்வு நாள் முடியும் மட்டும் அவைகளை திறவாதிருக்கவும் வேண்டும் என்று கட்டளையிட்டு, ஓய்வு நாளிலே ஒரு சுமையும் உள்ளே வராதபடிக்கு வாசல் அண்டையிலே என் வேலைக்காரரில் சிலரை நிறுத்தினேன். அதனால் வர்த்தகரும் சகலவித சரக்குகளை விற்கிறவர்களும் இரண்டொரு தரம் எருசலேமுக்கு புறம்பே தங்கினார்கள். எருசலேமுக்கு யாரும் வரக்கூடாது. கேட் ஓப்பனா இருந்தா வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பண்ணக்கூடாதுக்காக அங்க ஏற்கனவே ஒரு சட்டம் நெகேமியா காலத்துல அங்க போட்டாங்க அந்த மாதிரி. அதனால பாத்தீங்கன்னா 12 வாசலையும் அடைச்சிருவாங்க. யாரும் வெளியே வரக்கூடாது, யாரும் உள்ள போக கூடாது. அப்ப லாக்டவுன் மாதிரி அங்க போட்டாங்க. அவங்க 1 டே லாக்டவுன் மாதிரி நம்ம இது. அப்ப பாத்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை 7 நாள் பண்டிகை இருக்கும். அப்ப 7 நாள் லாக்டவுனா இருக்கணும்ல, யாரும் வரக்கூடாதுல்ல. அதுவும் சபத்தை தான். ஆனா அப்படி பாத்தீங்கன்னா அவங்க வாழ்வாதாரத்துக்கு பெரிய கஷ்டமா இருக்கும். ரெண்டா பாத்தீங்கன்னா பண்டிகைக்கு தேவையான பொருள் வாங்கணும். அதனால கேட்டை ஓபன் பண்ணி தான் இருக்கும். அப்போ ஓய்வு நாள்ல பார்த்து எடுத்துவாங்க, அந்த 12 கேட்டை வந்து அடைச்சிருவாங்க. அதனால போக முடியாது. இப்ப இவங்க எப்போ வந்திருப்போம் பாத்தீங்கன்னா ஓய்வு நாளுக்கு அடுத்த மறுநாள் நினைச்சிருவாங்க. வாரத்துக்கு முதல் நாள்ல போய் ஆசாரியை காமிச்சு தன்னை சுத்திகரித்து எடுத்தாங்க சகஜமாகத்தோடு பார்ப்பாங்க. அப்ப இன்னைக்கு ரெண்டே பார்த்தோம் பாத்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சிக்குரிய பாடங்கள் பார்த்தோம். அப்போ வந்துட்டு அன்னைக்கு அவங்க உயிர்த்து எழுந்திருப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா காட்சி போனோம். உயிர்த்தெழுதலுக்கு வாய்ப்பே கிடையாது. முதலாம் உயிர்த்தெழு எல்லாம் பார்த்தாச்சு. உயிர்த்தெழுதுனா அங்க உயிர்த்தெழுதலுக்கு எந்த வித வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லி பார்த்தோம். அங்க குஷ்டரோகி தான் இருந்தாங்கிறதுக்கான விஷயத்த நம்ம வேத வசனத்தோட ஆதாரத்தோடு பார்த்தோம். அதை உயிர்ப்பிக்கிற விஷயம் இருக்கிற விஷயம் சொல்லி என்னத்துக்கு தான் போட்டிருக்கு பாத்தீங்கன்னா அந்த குஷ்டரோகத்துக்கு தான் சொல்லி போட்டிருக்கு. அதோடைய கிடைக்கப்பதான் எல்லாம் பார்த்து முடிச்சிருக்கோம். அப்ப இந்த இதுல என்ன பட்டிருக்குன்னா கரெக்ட் நம்ம படிக்கும் போதுல பாத்தீங்கன்னா அங்க உயிர்த்தல் நடந்த மாதிரியே தான் இருக்கும். அதே மாதிரி பைபிள படிக்கும் போதுல ஒரு விஷயம் என்னச்சுன்னா அப்படியே நம்ம தகுந்த மாதிரியே இருக்கும். காரணம் என்ன? டிரான்ஸ்லேஷன் மிஸ்ஸிங் தான். அப்ப நம்ம வேத வாக்கில ஆராய்ந்து பார்க்கணும். அவைகள்லாம் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்னது? முடிவில்லாத தேவன ராஜ்யத்துக்கு போகணும். அப்ப நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்தா தான் ஜீவனை பெற முடியும். அப்ப நித்திய ஜீவனை நம்ம பெறதுக்கு ஒரு வழிமுறை என்னன்னு பாத்தீங்கன்னா வேத வாக்கில ஆராய்ந்து பார்க்கணும். இது நம்ம ஒரு தெளிவுக்குள்ள வந்துட்டாமா இது உண்மைன்னு சொல்லி, அப்ப உண்மைக்கு தக்கன நிறைய நம்ம சாட்சிகளை வேதத்தை வந்து பார்க்கணும். இதுதான் ஒரு விஷயம். இதுதான் இவ்வளவு பொறுமையோட கேட்டவங்களை தேவன் தான் ஆசிரியப்பாராக. ஆமென். அது நிறைய கிரேக்க பாத்திரம் நிறைய அந்த இதெல்லாம் இருந்து அனாஸ்தாசியஸ் ரிசர்வேஷன் அது நிறைய விளக்கங்கள்லாம் இருக்கு. டைம் ஆகிறதுனால சில விஷயங்கள் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. தேவன் தான் ஆசிரியப்பாராக.